பத்திலை கஷாயம் எதுக்கு கொடுக்குறோம்? ஒவ்வொரு பயிர்களுக்கும் 5 வகையான பூச்சி இருக்குது, குறைஞ்சபட்சம் 3 வகையான பூச்சி இருக்குது. ஒரு கத்திரிக்காயில் வர்ற பூச்சி தக்காளிக்கு வராது, மிளகாய்க்கு வராது. அந்த பூச்சிக்கு நான் பறந்து போகிறப்ப வர்ற வாடையை வச்சு இதுதான் கத்திரிக்கான்னு தெரியும். அந்த கத்திரிக்கான்னு தெரிய விடக்கூடாதுங்கிறது தான் பத்திலை கஷாயத்தோட முதல் அடிப்படை. ஐயா நம்மாழ்வார் சொல்லி கொடுத்தது என்னென்னா, இதை அடித்தோம்னா அந்த காட்டில் அந்த வாடை வந்ததுன்னா இது கத்திரிக்காய் இல்லைன்ட்டு அந்த பூச்சி போயிடும். முதல் காரியம் போகும், கண்டிப்பாக போகும். இரண்டாவது, இதை அடிக்கிறப்ப இதில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை எந்த அளவுக்கு அப்படின்னா, நீங்கள் கை வச்சு எடுக்கிறப்பே உங்களுக்கு கை சுறுசுருங்கும், அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும். அதில் மூடியை திறக்கிறப்பே மூஞ்சியில் அப்படியே என்ன சொல்ல தலையை திருப்புற அளவுக்கு வாடை இருக்கும். மூடியை திறந்து கீழே வச்சுட்டு கையை வச்சிங்கனாலே ஒரு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அமில பொருளை நம்ம 10 லிட்டருக்கு 1/2 லிட்டர் கலந்து அடிக்கிறப்ப, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மோருக்கு இலையை கழுவி விட்டு எனக்கு வளர்ச்சி வரும்னு, அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஒரு புழு இருக்குன்னா அந்த புழு நகருது பார்த்தீங்களா, நகர் அந்த வரி இருக்குல்ல, அந்த வரியில் போய் இது பட்டுச்சுன்னா புழு செத்து போயிருங்க. இதுதான் அதோட அடிப்படை. ஆனால் என்ன நடக்குது, நம்ம மூடியை திறந்து வச்சிடறோம், அந்த காற்றுல அந்த ஆவியெல்லாம் வெளியே போயிடுது, அடித்தாலும் கேட்க மாட்டேங்குது. இதை மட்டும் கவனிங்க. இனிமேல் வர காலத்தில் டைட்டாக மூடி வச்சு செய்யுங்க. ரொம்ப குறைவான செலவு. உதாரணத்துக்கு 200 லிட்டர் நீங்கள் தயார் பண்ணால் வருஷம் ஃபுல்லாக அடிக்கலாங்க. அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், செய்யுங்க. சரிங்களா?